வாழும் இந்த பூமியில நம்மள தவிர வேற ஏதாவது உயிரினம் வாழுதா அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை நீண்ட காலமா இருக்குங்க. இப்படி இருந்து வரும் சூழ்நிலையில, இப்ப வந்து ஒரு கிரகத்துல உயிரினம் வாழ்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள், மூலக்கூறுகள் உள்ளதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கோள் பார்த்தோம்னா, பூமியிலிருந்து சுமார் 124 ஒளியாண்டு தூரத்துல இந்த கோள் இருக்காங்க. இது பூமியோட பார்த்தோம்னா, ஒரு 2 1/2 மடங்கு பெரிய சைஸா பார்க்கப்படுதுங்க. 2015ஆம் ஆண்டு வந்து இந்த கெப்லர் நுண்ணோக்கில K218bன்னு சொல்லிட்டு இந்த கோள கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2019ல பார்த்தோம்னா, இந்த கோள்ல இந்த வளிமண்டலத்துல நீராவி இருக்கிறதாகவும் இந்த கெப்லர் நுண்ணோக்கி கண்டுபிடிச்சதுங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக விஞ்ஞானியான இந்த இந்திய நாட்டை சேர்ந்த நிக்கும் மதுசூதனன் தலைமையில தாங்க இந்த ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஜேம்ஸ் வெப் இந்த தொலைநோக்கு மூலமா தாங்க இந்த ஒரு அரிய வகையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. K218b இந்த வளிமண்டலத்துல மெத்தில் சல்பேட்டு, மெத்தில் டை சல்பேட் போன்ற மூலக்கூறுகள்லாம் இந்த வளிமண்டலத்துல இருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து இந்த கடல் பாசிகள் வந்து இது வெளியிடுற ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அப்படின்னா அப்ப அந்த கோள்ல உயிரினம் வாழ்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குதுதானே அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கண்டுபிடிப்பு அரிய வகையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அரிய வகையான ஒரு கண்டுபிடிப்பு மனித குலத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கும் வகையில பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் மிகவும் கொண்டாடி வராங்க.